Hello மக்களே, this is your Kalpana here. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fourier series, அதாவது Fourier seriesல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதோட இன்டர்வல் 0 to 2π குள்ளார இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். Problem: find the Fourier series for the function f of x equal to x 0 less than x less than 2π. இதுக்கு அர்த்தம் என்னன்னா x lies between open interval 0 and 2π ன்னு அர்த்தம். எதுக்கு ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க 0 less than x, ஓகேவா? அதாவது x greater than 0வா இருக்கணும். 0 less than x ன்னா என்ன அர்த்தம்? 0 less than x ன்னா x greater than 0 அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? x greater than 0 ஆனா 0 ஆகக்கூடாது. அதே x less than 2π, x less than 2π ஆனா x equal to 2π ஆகக்கூடாது. இதுக்குள்ளாரதான் இருக்கணும். அதனால 0 to 2π. ஓகேவா? சரி, இங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா find the Fourier series for the function f of x equal to x ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு Fourier series ஃபைண்ட் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா அது Fourier series ஃபைண்ட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? f of x equal to a0 by 2 plus summation an cos nx plus bn sin nx. இங்க a0 an bn ன்னா Fourier coefficients அப்படின்னு சொல்லுவோம். என்னது? Fourier coefficients. a0 an bn எல்லாமே Fourier coefficients. சரி, வெரி குட், நல்லா இருக்கு. எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்துடலாம். a0 by 2 plus an cos nx bn sin nx. ஓகேவா? இதுக்கு ஒரு சம்மேஷன் வருது, n equal to 1 to infinity. anக்கு பக்கத்துல என்ன இருக்கு? cos nx இருக்கு. bn பக்கத்துல sin nx இருக்கு. a0 an bn அவ்வளவுதானே. a0 an bn ன்றது Fourier coefficients. a0 ன்னா சிம்பிளா இருக்கும் ஃபார்முலா 1 by pi integral 0 to 2 by f of x dx. ஓகேவா? an பக்கத்துல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒன்று இருக்கு, என்னது? cos nx. அதே cos nx இங்க வரும். f of x பக்கத்துல cos nx வரும். மற்றபடி எல்லாம் சேம். இங்க bn பக்கத்துல sin nx இருக்கு. இந்த sin x இந்த ஃபார்முலாக்குள்ளாரி வரும். அவ்வளவுதான். இப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து லென்த் ஆஃப் த இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணலாம்ல. லென்த் ஆஃப் த இன்டர்வல் என்ன வரும்? 2π minus 0 அப்படின்னா 2π இருக்கா? ஸோ இதுதான் நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பீரியட் 2π. அதாவது நம்ம Fourier சீரீஸ் ஃபைண்ட் பண்ணுவோம்ல, அந்த சீரீஸ் வந்து ஒரு ஃபிகர் போட்டோம் அப்படின்னா ஒரு 0 to 2π குள்ளார என்ன பேட்டர்ன் இருக்கோ அடுத்தடுத்த 2π டிஸ்டன்ஸ்ல சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை, ரைட்டா? சரி, சம்முக்குள்ள போகலாம். அதாவது ரொம்ப யோசிச்சு மண்டைய குழப்பிக்காதீங்க. இது ரொம்ப ஈஸி தான். அது நிறைய பேர் எக்ஸாம்ல ஐயோ Fourier சீரீஸ் வரப்போகுதா அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் கிடையாது. இது வந்து பார்க்கறதுக்கு தான் திமிங்கலம் மாதிரி இருக்கும், பட் கிடையாது, ஈஸி தான். ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ஒரு வாட்டி நல்லா அப்சர்வ் பண்ணி கிளியரா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை நான் கவனிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் படித்தாலும் சரி அதே கொஷின் மார்க்கில் தான் இருக்கும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மீதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சிம்பிள். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு இன்டர்வல் இருக்குது, ரைட்டா? சரி, எழுதிடுவோம். கிவன் f of x equal to x 0 less than x less than 2π. அதாவது xக்கு பர்மிஷன் 0லேருந்து 2π குள்ளார தான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் the Fourier series for the given function f of x is given by f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு தேவையான Fourier சீரீஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா நமக்கு என்ன தேவை? a0 தேவை, an தேவை, bn தேவை. அது நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி? a0 தெரியும் இல்லையா? a0 ஃபார்முலா 1/π integral 0 to 2π f of x dx. ரைட்டா? இப்போ f of x வேல்யூ இங்கே போடுங்க. f of xன்னு என்ன இருக்குது? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f of xன்னு x. அப்போ x போட்டுடலாம். நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? integral x power n dx அப்படின்னா x power n plus 1 by n plus 1. இது தெரியும் இல்லையா? அப்போது integral x dx என்ன? இங்கே x power 1. ரைட்டா? அப்போ என்ன வரும்? x power 1 plus 1 by 1 plus 1. அதாவது n ப்ளஸில் 1 இருக்குது. அப்போது n plus 1 by n plus 1. x square by 2 வருமா? அப்போது 1/π into x square by 2 under limit 0 to 2π. இங்கே 2π என்றது அப்பர் லிமிட்டு, 0ன்றது லோவர் லிமிட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு x equal to 2π அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். என்ன வரும்? 2π square by 2 minus lower limit 0 square by 2 equal to 1/π into 2π whole square என்ன? 4π square by 2 minus 0 square என்ன? 0. 0 by 2 ன்னா 0 தான் வரும். 2 1s are 2 2s are. இப்போ இது என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 1/π into 2π square. ஒரு பையை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 2π வரும். therefore a0 equal to 2π. கீழே எழுதலாம். therefore a0 equal to 2π. ரைட்டு, ஒரு வேல்யூ வந்துருச்சு. ரைட், அடுத்து an ஃபைண்ட் பண்ணுவோம். an ஃபைண்ட் பண்ணலாமா? அதாவது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே அந்த ப்ராப்ளம் சைஸை பார்த்து பயந்து சரி இதை படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்காதீங்க. பயப்படவே தேவையில்லை. மேத்ஸில் பயந்த வேலைக்கு ஆகாது. இறங்கி சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். an equal to 1/π integral 0 to 2π f of x cos nx. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் எல்கேஜி யூகேஜி எடுத்துக்கிட்டாலுமே அங்கே 1 2 3 ஈஸியாக இருந்ததில்ல, அதே மாதிரி தான் மேக்ஸ் ஈஸி தான். என்ன கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோ தூரம் படித்து இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க. இந்த சின்ன மேக்ஸு சரி ஓகே ஒரு டஃப்பாக இருக்குது, இதை பார்த்து பயந்துட்டு அப்படியே இருந்துட்டோம்னா எப்படி? கரெக்ட் இல்லைல்ல, கற்றுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ரைட், 1/π integral 0 to 2π x cos nx dx. ரைட், இப்போ இங்கே நம்ம இந்த இன்டிகிரேஷனாக இந்த இன்டிகிரேஷனில் என்ன இருக்குது? x cos nx இதோட இன்டிகிரல் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைண்ட் பண்ணணுன்னா நமக்கு என்ன தேவைன்னா ஐலேட். கரெக்டாக? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக், லாகரிதமிக், என்னது ஆல்ஜிப்ரிக், அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக், எக்ஸ்பொனென்ஷியல் தெரியும் இல்லையா? ஸோ இதன்படி நம்ம ஒரு சில விஷயம் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பர்னாலிஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். பர்னாலிஸ் ரூல்லே 2 ரகம் இருக்கு. ஒன்று இன்டிகிரல் uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus so on. இது ஒன்று. இன்னொரு ரகம் integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus so on. அதாவது சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சைன்ஸ் வரும். சைன்ஸு லைட்டாக மாறும், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ நான் இந்த செகண்ட் ஒன் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால் அது நான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன். எப்படின்னா ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது, ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். இருந்தாலுமே எனக்கு செகண்ட் ஒன் தான் பிடிக்கும், அதனால நான் செகண்ட் ஒன்க்கே போகிறேன்.
சரி ஹைலைட் யூஸ் பண்ணிவிட்டு u dv ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் இருக்கா? இல்லை. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லை. a இருக்குது. ஆல்ஜிபிரிக் இருக்குல்ல, எக்ஸ் வந்து ஆல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் ரைட்டா? அப்போ இந்த எக்ஸை வந்து u எடுத்துக்கோங்க, இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, இதை டிவியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? u ஈக்குவல் டு லெட் u ஈக்குவல் டு எக்ஸ் dv ஈக்குவல் டு cos nx dx. சரி, இப்போ இங்கே எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம், இங்கே எல்லாமே இன்டிகிரேஷன் பண்ண போகிறோம். சரியா? பண்ணிடலாம். u dash derivative of x with respect to x 1, u double dash derivative of 1 which is constant with respect to x 0. அதே மாதிரி u triple dash 0 வரும். எல்லாமே ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே 0 தான் வரும். அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஃபார்முலாக்குள்ளார u dash வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா u double dash மற்ற எல்லா ஹையர் டெரிவேட்டிவ்ஸும் 0 ஆகிறதுனால u dash வரைக்கும் எடுங்க, இங்கே வரைக்கும் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். u ஃபைன் பண்ணியாச்சு, u dash ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து v1 ஃபைன் பண்ணணும். v எப்படி ஃபைன் பண்ணலாம்? இது இன்டிகிரேட் பண்ணால் v வந்துடும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் இன்டிகிரேட் பண்ணுங்க. v ஈக்குவல் டு இன்டிகிரல் cos nx dx. நமக்கு என்ன தெரியும்னா இன்டிகிரல் cos ax dx ஈக்குவல் டு sin ax by a. சரி, இதன் படி பார்த்தா என்ன வரும்? sin nx by n. ரைட்டா? இதை இப்படியும் எழுதலாம், 1 by n into sin nx. ஏன்னா இங்கே 1 by nன்றது கான்ஸ்டன்ட். அடுத்து இன்டிகிரேஷன் பண்ணுறப்ப இந்த கான்ஸ்டன்ட்டை நான் வெளில எடுத்துருவேன். அதனால வேண்டி நான் இங்கே கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும்ல அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு, அதனால இங்கே தெளிவாக எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நமக்கு v கிடச்சிடுச்சு. வெரி குட். இப்போ v1 ஃபைண்ட் பண்ணணும். v1 அப்படின்னு என்னது? இன்டிகிரல் v dx. vன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கு இல்லையா, அது அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். 1 by n sin nx into dx. இங்கே 1 by nன்றது கான்ஸ்டன்ட் இல்லை, வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 1 by n integral sin nx dx. சரி, integral sin nx அப்படின்னா என்ன? சாரி, integral sin ax dx ஃபார்முலா என்ன இருக்குது? மைனஸ் cos ax by a. அதாவது இன்டிகிரேஷனில் சைனுக்கு மைனஸ் வரும், ரிசல்ட் மைனஸில் வரும், காஸுக்கு சைன் ப்ளஸ் சைன் வரும். அதே டிஃப்ரென்சியேஷன்னா ஆப்போசிட்டு, காஸுக்கு மைனஸ் சைனில் வரும், சைனுக்கு ப்ளஸ் காஸில் வரும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஈஸி தான். ரைட்டு, இப்போ நம்ம v1க்கு வரலாம். 1 by n இன்டிகிரல் sin nxன்னா மைனஸ் காஸ் nx by n. இது என்ன ஆகும்? மைனஸ் காஸ் nx by n into n, n square. ஓகேவா? 1 into minus cos x, I mean 1 into minus cos nx னா minus cos nx, n into n n square. மொத்தத்தில் நமக்கு v1 எங்கே இருக்கு? v1 வந்துருச்சு, கிடச்சிடுச்சா? ரைட்டு. தேவையானதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா? ரைட்டு. இப்போது சமைக்க ஆரம்பிக்கலாமா? ரைட்டு. அடுத்து an equal to 1 by pi integral of u dv. என்னது? uv minus u dash v1. அவ்வளோதான், ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். x into v என்னது? 1 by n into sin xனாலும் sin nx by nனாலும் ஒன்று தான். எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போது ஃபார்முலா, அதனால ஃபார்முலாக்குள்ளார போடுறதுக்கு sin nx by n எடுத்துக்கிறேன். ஓகேவா? மைனஸ்ஸு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் அப்படியே எழுதுகிறேன். u dash v1. u dashன்னு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 1 இருக்குது. v1 அப்படின்னா மைனஸ் காஸ் nx by n ஸ்கொயர் அண்டர் லிமிட் 0 to 2π. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறமா ஈஸியாக ஏன் சால்வ் பண்ணிடலாம். மெயின் என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் கிளியராக, இதை வந்து கொஞ்சம் கிளியராக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ஈஸி.
கொஞ்சம் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அடுத்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்குவோம். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? 1/π x into sin nx by n minus into minus plus 1 into cos nx by n square cos nx by n square under limit 0 to 2π. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும். இந்த 2π வந்து அப்பர் லிமிட், 0 வந்து லோவர் லிமிட் அப்ளை பண்ணிடலாமா? என்ன வரும்னா an equal to 1/π into ஃபர்ஸ்ட் நான் x equal to 2π எழுத போகிறோம். ஓகேவா? அதாவது x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2π போட்டுக்கிட்டே வாங்க. x 2π sin n into 2π 2nπ by n plus cos nx இருக்கா, x plus 2π போட்டா n into 2π 2nπ by n square முடிஞ்சது. இங்கே வெறும் 2π மட்டும்தான் போட்டோம். இப்போ மைனஸ் ஆஃப். இப்போ x equal to lower limit 0 அப்ளை பண்ணுங்க. x equal to 0 போட்டால் என்ன வரும்? 0 sin n into x, n into 0 னா 0 by n plus cos n into 0 0 by n square. ஆச்சா? இப்போ இங்கே sin 2nπ cos 2nπ sin 0 cos 0 இருக்கு. அதோட வேல்யூஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னன்னா since sin 2nπ equal to 0 cos 2nπ equal to 1 sin 0 equal to 0 cos 0 equal to 1. இப்போ இந்த இதெல்லாம் எழுதிக்கிட்டோம் இல்லையா? இந்த வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஏஎன்னோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நான் எழுதும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணி இப்பயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து நான் ஏஎன் எழுத போகிறேன். ஏஎன் ஈக்குவல் டு 1/π இன்ட்டு 2π இன்ட்டு சைன். ஆக்சுவலி இங்கே பார்த்து நம்ம டிசைட் பண்ணிடலாம் எது 0 வருதுன்ட்டு. ஓகேங்களா? இப்போது sin 2nπ என்ன 0 வருமா? அப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடும் ஃபிக்ஸ். cos 2nπ 1, அப்போ இது 1/n² வரும். ஓகே, இங்கே 0 இருக்குது. எப்படி இருந்தாலும் 0 into 0/n வரும். இது எப்படியோ 0 ஆகிடும். cos 0 1, இது 1/n². பார்த்ததுமே சொல்லிடலாம். ஆனாலும் நீங்கள் பார்த்ததுமே டிசைட் ஆகிட்டு டைரெக்டாக எழுதலாம். பட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் தடுக்கலாம். ரைட்டா? sin 2nπ 0 என்ன வரும்? 0/n plus cos 2nπ 1/n² minus of 0 plus cos 0 1/n². முடிச்சுங்களா? இப்போ இது என்ன வரும்? இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இது 0 மாறும். ரைட்டா? 0/n 0 0 இன்ட்டு இந்த டேர்ம் மொத்தமாகவே 0 ஆகிடும். ப்ளஸ் 1/n² மைனஸ் ஆஃப் 0 ப்ளஸ் 1/n² 1/n² தான். டைரக்ட் அப்படியே போட்டுற வேண்டியதான். ஈக்குவல் டு 1/π இன்ட்டு இது இந்த வேல்யூ என்ன வரும்? 0 ப்ளஸ் 1/n² 1/n² தான் கிடைக்கும் நமக்கு. அப்போ 1/n² மைனஸ் 1/n² ப்ளஸ் 1/n² மைனஸ் 1/n² என்ன வரும்? 0. அப்போ 1/π இன்ட்டு 0ன்னா 0. அப்போ டைரெக்டாக 0 எழுதலாமே. ரைட்டா? சரி. தேர்ஃபோர் an ஈக்குவல் டு 0. நமக்கு an வேல்யூ 0 கிடைச்சிடுச்சு. an ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? bn ஃபைண்ட் பண்ணணும். ரைட். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? a0 வேல்யூ இருக்குது, an வேல்யூ இருக்குது. நம்ம இப்போ bn ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி bn ஃபைண்ட் பண்ணிடலாம். 1/π இன்ட்டு integral 0 to 2π f of x sin nx dx.
இப்போ f of x வேல்யூ போடுங்க. f of xன்னு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? x அதாவது f of x equal to x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். sin nx dx மறுபடியும் ஹைலைட் யூஸ் பண்ணி u என்னவா இருக்கலாம், dv என்னவா இருக்கலான்ட்டு டிசைட் பண்ணலாம். a தான் ஃபஸ்ட்டு வருது, ஓகேவா? x தானே a, அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு a தான் வருது. a என்ன algebraic, ரைட்டா? ஸோ x வந்து algebraic எக்ஸ்பிரஷன்னால x u ஆகும், மற்ற வேல்யூவை dv ஆகவும் எடுத்துக்கலாம். let u equal to x, dv equal to sin nx dx. இங்கே எல்லாமே டெரிவேட்டிவ் வரும், இங்கே எல்லாமே இன்டிகிரல் வரும். u dash derivative of u with respect to x அப்படின்னா x derivative of x with respect to x னா 1. u double dash derivative of constant with respect to x னா 0. அதே மாதிரி u triple dash 0 வரும், u power 4 0 வரும், எல்லாமே 0 வந்துடும். ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே 0 வரும். u double dashலேருந்து 0 வருது, அதனால் இங்கேலேருந்து எல்லாமே 0 ஆகுங்களா? ஏன்னா u double dash வேல்யூ 0, u triple dash 0, எல்லாமே ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். அதனால இங்கேலேருந்து எல்லாமே 0 ஆகுறதுனால ஃபஸ்ட் டூ டேர்ம்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். நமக்கு இப்போ என்ன வேல்யூஸ் இருக்குது? u இருக்குது, u டேஷ் இருக்குது நம்மக்கிட்ட வேல்யூஸ், ரைட்டா? அடுத்து நம்ம என்ன தேவை? இங்கே u இருக்குது, v இருக்குது, u டேஷ் v1 இருக்குது, u டேஷ் நம்மக்கிட்ட இருக்குது, ஏற்கனவே ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து v1 வேணும், அதை நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். எப்படி? இதை இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v கிடச்சிடும். அந்த v-ஐ மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா v1 கிடச்சிடும், அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம இன்டிகிரேட் பண்ணிடலாமா? சொல்லுவானா, இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி சேவ் ஆகும், தமிழ் ரொம்ப ட்ரெயின் ஆகுது, ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, ஃபைன், நோ ப்ராப்ளம். இன்டிகிரல் dv v equal to இங்கிலீஷில் எடுக்கும்போது ஜஸ்ட்டு ப்ராப்ளம் இதுன்னா இது இதுன்னா இதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ மதர் டங் ஆயிடுச்சா, அதனால் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியதாக வருது. அப்படின்னு இல்லை, தெரியல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சரி, இன்டிகிரல் sin nx dx அப்படின்னா மைனஸ் காஸ் nx பை n. இப்போது இதை வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி? மைனஸ் 1/n இன்ட்டு cos nx. ஏன்னா இங்கே 1/nன்றது கான்ஸ்டன்ட் இல்லை, நான் அடுத்து இன்டிகிரேட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துருவேன். எனக்கு அங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே நான் எப்படி எழுதுகிறேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்து v1 ஃபைண்ட் பண்ணுவோம். v1 ஈக்குவல் டு இன்டிகிரல் v dx. இன்டிகிரல் v என்ன இருக்குது நம்மக்கிட்ட? மைனஸ் 1/n cos nx dx. இங்கே மைனஸ் 1/nன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா, அதை வெளில எடுத்துருங்க. அப்போது மைனஸ் 1/n இன்டிகிரல் cos nx கிடைக்கும். இன்டிகிரல் cos nx என்ன? sin nx by n. இப்போ மைனஸ் 1 இன்ட்டு sin nx மைனஸ் sin nx, n இன்ட்டு n n ஸ்கொயர். v1 வேல்யூ கிடச்சிருச்சா? ரைட்டு. uv u dash v1 இந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதோட இன்டிகிரல் வேல்யூ போட்ட மாதிரி அர்த்தம், ரைட்டா? இப்போ நம்ம சம்குள்ளே இறங்கிடுவோம். தென் bn ஈக்குவல் டு 1/pi இன்ட்டு uv x இன்ட்டு v மைனஸ் காஸ் nx by n மைனஸ் u dash v1, u dashன்னா 1, v1 அப்படின்னா மைனஸ் sin nx by n ஸ்கொயர் அண்டர் லிமிட் 0 to 2π ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ். சரியா வரல, அதாவது ரொம்ப அடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் எழுதுறது அப்படியாவது. ரைட்டு. இப்போ நம்ம சின்ன ஏதாவது சயின்ஸ் சேஞ்ச் பண்ணும், இல்லை சின்னதாக ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணிட்டா நமக்கு தேவையான bn கிடைச்சிடும். அதாவது மேக்ஸ்ன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. இதுவும் ஜஸ்ட் லைக்
கிச்சனில் சமையல் பண்ணுற மாதிரி தான், ஒரு மெக்கானிக் ஷெட்டில் மெக்கானிக் வேலை பார்க்குற மாதிரி தான், ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குற மாதிரி தான். என்னென்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, அடுத்து என்னென்ன தேவை, அடுத்து என்னென்ன பண்ணணும், அவ்வளோதான். அதே தான், எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். அதெல்லாம் செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு இது செய்யறது, இது ஃபைண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இருக்குல்ல. என்னென்னா பார்த்து கொஞ்சம் பயப்படுறோம், ஏன்னா படிப்பு அப்படின்னாலே ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறோம். பட் இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்கில் தான் சிம்பிளாக சொல்லணும்னா. சரிங்களா? ரைட்டு, இப்போ ப்ராப்ளம்குள்ளார போகலாம். bn equal to 1/pi into தண்ணி தாகம் எடுக்குது, பட் என்ன முடியாதுப்பா, x into minus cos nx by n minus into minus plus sin nx by n square under limits to 0 to 2 pi. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு bn வேல்யூ கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்டா? இப்போ x எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அப்பர் லிமிட் போட்டுருங்க. அதாவது x equal to 2 pi, substitute x equal to 2 pi in this two terms. ஓகே, அப்போ என்ன வரும்னா 2 pi into minus cos n into 2 pi 2n pi by n plus sin n into 2 pi 2n pi by n square minus of, இப்போ x equal to lower limit 0 apply பண்ணுங்க. x equal to 0 போட்ட என்ன வரும், 0 minus cos n into 0 0 by n plus sin n into 0 0 by n square. ஓகேவா? ரைட்டு, இப்போ நமக்கு என்ன பத்துமே என்ன கண்ணில் படுது, cos 2n pi sin 2n pi cos 0 sin 0. இதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சின்ஸ் cos 2n pi equal to 1, நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குன்ட்டு நான் எழுதுகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம ஜஸ்ட்டு சமையல் பண்ணுற மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். cos 2n pi 1 இருக்குது, sin 2n pi 0, வெரி குட். cos 0 வேல்யூ 1, sin 0. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம bnக்குள்ளார சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா bn equal to 1/pi into, சரி இங்கே பார்த்தோன்னே எதெல்லாம் 0 ஆகும் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா sin 2n pi 0 sin 0 0, இந்த வேல்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த டேர்ம் காலி ஆகிடும், 0. இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும் பக்கா. ஓகேவா? அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு 0 இருக்குது பார்த்தீங்களா, இது இருந்தாலே அந்த டேர்ம் 0 ஆகிடும், இதுவும் 0. அப்போ நமக்கு என்ன மீறும், ஃபஸ்ட் டேர்ம் மட்டும்தான் மீறும். ஓகேவா? பார்த்தோன்னே சொல்லிடலாம், இருந்தாலும் நம்ம வேல்யூஸ் போட்டுருவோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன வரும், 2 pi into minus cos 2n pi 1 by n plus sin 2n pi 0 by n square minus of 0 into anything 0 plus sin 0 0 by n square. ஈஸியாக இருக்குங்களா? equal to 1/pi into 2 pi into minus 1 by n plus 0 minus 0ன்னா 0 தான், 0 plus 0 இருந்தாலும் 0 minus 0 இருந்தாலும் 0 தான். அப்படி 0 போட்டுருங்க. One by pi into 2 pi into minus 1 by n. Pi cancel ஆயிடும். 2 into minus 1 by n minus 2 by n. Therefore, bn equal to minus 2 by n. நமக்கு இப்போ bn வேல்யூ கிடைச்சிடுச்சு, minus 2 by n. ரைட்டு, இப்போ இந்த 3 வேல்யூஸும் இதுக்குள்ளார போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஃபோரியர் சீரீஸ் கிடைச்சிடும். Therefore substitute
a naught a1 sorry an bn values in 1. we have 1. அதாவது நமக்கு 1 என்னன்னு தெரியும்ல, ஏற்கனவே தெரியும், டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆனா இங்க எழுதி சப்ஸ்டிட் பண்ணா மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும், அதனால தான். f of x equal to a naught by 2 the summation equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதெல்லாம் இனிமே தேவையில்லை, அதனால நான் கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, அதான். ஃபைன், இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ f of x equal to a naught 2 pi by 2 plus summation n equal to 1 to infinity a naught value 0 cos nx plus bn value minus 2 by n sin nx, right, which is equal to 2 to cancel ஆயிடுச்சுன்னா pi தான் வரும். pi plus summation n equal to 1 to infinity 0 into cos nx 0, ஓகேவா, plus into minus minus 2 by n sin nx. just லைட்டா அப்படியே simplify பண்ணிட்டே போகணும். இங்க 0 minus இந்த term என்ன வரும், minus 2 by n into sin x வரும். இதை நான் எப்படி எழுதுறேன்னா minus 2 into 1 by n அப்படின்னு எழுதிக்கிறேன், இல்லைனா minus 2, okay, let's write 1 by n. ஏன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும், புரிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் டைரக்ட் ஸ்டெப்ஸ் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஒவ்வொரு நேரம். சரி, ஈக்குவல் டு பை பிளஸ் மைனஸ் பிளஸ், ஓகேவா, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் கான்ஸ்டன்ட் 2 வெளில எடுத்துடலாம். சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1 by n into sin nx sin nx by n எழுதலாம். ஏன் n இருக்கிற டேர்ம் இந்த 1 by n ஏன் நான் வெளில எடுக்கல அப்படின்னா, இங்க சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி, அதாவது n-க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும், அதனால தான் இதை உள்ளாரியா வச்சிருக்கோம், வெளில எடுக்கல, ரைட்டா? சரி, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபோரியர் சீரிஸ். therefore f of x equal to pi minus 2 into summation n equal to 1 to infinity sin nx by n is the required Fourier series. So this is all for now. We'll see you in the next video. Until then, bye.